Hey guys, இப்போ நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும், புதுசாக ட்ராமாஸ் உங்களுக்காக கொண்டு வரதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆட்டோமொபைல் கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய அப்பா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக. ஸோ மார்க்கெட்டுக்கு அவங்க புதுசாக என்ன கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட மூத்த பையனாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அப்ராட்லேருந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ரிட்டர்ன் ஆகி வரான். அவன் தான் இனிமேல் இந்த கம்பெனி பொறுப்புகளெல்லாம் ஏற்றுக்க போகிறான், அவன் தான் அடுத்த சிஓவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் இன்வைட் வருது. ஸோ அவர் வந்துட்டு என் பையனை இப்போவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த லைவ் கால் அட்டன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து பார்ட்டி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ அவனும் நான் எல்லாரையும் வந்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அவங்க எல்லாருக்கும் லைவாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கமாக ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக வலிஞ்சு பேசிக்கிட்டு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு என்னது பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஒரு வருஷமாக டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட முறையாக வந்துட்டு மேரேஜ் பற்றி பேசிட்டு அப்படியே வந்து அவளுக்கு ப்ரொப்போஸும் பண்ணுறான். இந்த பொண்ணும் நம்ம 2 பேரும் டேட் பண்ணோம் தான், ஆனால் கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாதுப்பா, அதுக்குள்ள நீ வேற ஆளை பாரு, நானே உன் கூட இருந்து போர் அடிச்சிச்சு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹே விளையாடுறதுக்குலாம் இந்த டைம் இல்லை, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருக்க ரிங்கை வந்துட்டு பிடிங்கி வீசி எரிஞ்சிடுறா. இதனால் கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவளை கையை பிடிச்சி இழுக்க அந்த பொண்ணு கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறா. அவளோட மூக்கில் அடிபட்டு மூக்குலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்க. அவளோட அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம மாற்றி எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தோன்னா ஒரு கசினோ ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேங் லீடருடைய பொண்ணு. இது தெரியாம தான் நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கூட இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்திருக்கான். இங்கே நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் பார்த்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளோ வயலண்டாக பிஹேவ் பண்ணுறான், இவனா கம்பெனிக்கு சிஓவாக கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு இழுப்புறாங்க. பீச்சுனால நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. பையன் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. டீங்கும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணானே அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிட்டான், எனக்கு ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு காயப்படுத்திட்டான், அவன் என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அப்பாவும் உடனே கொந்தளிச்சுக்கிட்டு அவருடைய ஆட்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு என் பொண்ணு வந்துட்டு அடித்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. உடனே இவனுங்களும் நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணிட்டு ஏற்கனவே வருத்தமாக இருக்க ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தானே அந்த பாஸோடைய பொண்ணை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை சண்டை கிழக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கிட்ட அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்க. இவனுங்கள்ட்ட மல்லு கட்ட முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் அதே ஹோட்டலில் மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். தங்கிட்ட அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவளோட ரூம் டோரை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டல் ரூம்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிடுறான். இந்த ஆளுங்க வந்துட்டு இனிமேல் ஓய மாட்டாங்க போல, இவங்க எல்லாரும் அந்த பொண்ணோட ஆளுங்க தான் அப்படின்றத அவங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டுக்கேத்து இவன் கண்டுபிடிச்சிக்கிறான். அதான் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஒரு காலேஜில் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கா. இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த டீங்கிற பையன் வந்து நம்ம ஹீரோவுடைய தம்பி தான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமான லவ்வுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இவனை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவன் எப்போ பாரு வந்துட்டு விளையாட்டாக பேசுகிற மாதிரியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்பப்போ வந்து ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் சட்டை செய்ய மாட்டான், இவன் விளையாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுடுவா. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான், நம்ம படிப்பெல்லாம் சீக்கிரம் முடிய போகுது, ஃபைனல் எக்ஸாமும் வரப்போகுது, முடிஞ்ச உடனே நான் எங்கள் வீட்டில் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யார் அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கேட்குறா. வேற யாரு உன்னை தான் சொன்னேன் அப்படின்னு உடனே அவனை போட்டு சம மாற்றி எடுத்துட்டு இப்படிலாம் விளையாடுறா, ரேஞ்சுக்கு என்ன என் ரேஞ்சுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வேணாமா, நீ பணக்கார வீட்டு பையன், இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கண்டிச்சு வச்சிடுறா. அவனும் சரி நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து சீரியஸ் ஆனதுன்னு காட்டிக்காம அப்படியே விட்டுடுறான். அடுத்தது ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிற அப்பாக்கும் பையனுக்கும் நம்ம ஹீரோவுடைய பொசிஷன், அதாவது அந்த ஆட்டோமொபைல் கம்பெனியோடைய சிஇஓ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அவங்க மேலே ரொம்ப வந்து பொறாமையாக இருப்பாங்க, அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் கெடுக்கணும், நம்ம ஹீரோ வந்துட்டு கெட்ட விதமாக காட்டணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் மீட்டிங்லேருந்து அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறமா அந்த அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நடந்திருக்க இன்சிடென்ட்டை. அப்போ அந்த இவன் பேர் நூ. ஸோ இந்த நூவோடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளோட பேர் லின். அந்த லின்னுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒன் சைட் லவ்வுங்க. அது வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அவன் என்னதான் பிளே பாயாக இருந்தாலும் சரி கடைசியில் என்னத்தை கல்யாணம் பண்ணி ஆப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டு இருக்கா. ஸோ இப்போயும் அதே மாதிரியே பேசிட்டு இருக்க. அவன் சரியான பிளே பாய்மா, அவனுக்குலாம் சரிப்பட்டு வரமாட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன்லாம் நம்ம ரேஞ்சுக்கு பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன் முடியாது, என் பொண்ணுக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணுடைய புகழ் பாடிட்டு இருக்க. நியூவும் இவளுக்கு எல்லாமே இருக்கு, அவனுக்கு தான் எதுவுமே கிடையாது, சரியான பிளே பாய் அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேலே புறமப்பட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்கான். இந்த ட்ராமாவில் எல்லாருக்கும் பேர் குட்டி குட்டியாக வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு பேர் லின்,
அப்படின்னு. அடுத்தது அவங்க அண்ணன் பேர் நோவா, அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவுடைய பேர் பூ, அப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி பேர் டீ. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு எழுத்தாக சொல்லி நானும் குழம்பி நீங்களும் குழம்பாமல் இருக்கேன். நான் எல்லாரையும் உறவு முறையவே சொல்லிட்டு இந்த ட்ராமாவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஹீரோயின் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காலேஜ் சீனியராக முன்னாடி இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இப்போ வந்துட்டு அவருடைய ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த காலேஜ் சீனியர் இருக்கான் இல்லையா, இவனோட பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல தான் வரும், ஆனால் நம்ம சீனியர்னே வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த சீனியருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு காதலுங்க. அதனால தான் இந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மாங்கு அவளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ வந்துட்டு இவ எப்பவும் போல தான் அவங்ககிட்ட பழகிட்டு இருப்பா. சீனியர்னு கூப்பிட்டுட்டு ஒரு அண்ணன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவள் ஒர்க் பண்ணுறது அங்கே சீனியரோடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க 2 பேரும் ஒன்றா பழகி இருக்கிறது. காரணம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப புவரான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படிங்கிறதுனால. ஸோ இவ கையில் வந்துட்டு தன்னோட பையன் போயிட்டான் அப்படின்னா தன்னோட பையனை வச்சு தனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில் சம்மந்தம் பேச முடியாது, ரிச்சாக வாழ முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. ஸோ இவங்க 2 பேரும் எப்போல்லாம் வந்துட்டு ஒன்றா இருந்துட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் நடுவில் புந்து நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்தி 2 பேரையும் பிரிக்கிறதே அவங்களுக்கு வேலையாக இருந்துட்டுருக்கு. ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுலேயே இல்லாமல் போயிடுறாரு. ஸோ அவங்க அம்மாக்காகவும் அவள் தங்கச்சிக்காகவும் தான் இவள் வலிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து மார்க்கெட்டில் ஒரு குட்டியாக டெசர்ட் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் தான் வந்துட்டு வருமானம் கிடைக்கும். அதனால இவள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ தான் சம்பாதிச்சு அவள் தங்கச்சியும் ஹைஸ்கூலில் இப்போ படிக்க வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேருமா தனியாக இருந்து வந்துட்டு ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவளோட லைஃப்பில் மெயின் காரணமாக இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு, லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாப்பிக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு. கூடவே இவ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பா வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்திருப்பாரு. அவரை பார்த்து வளர்ந்ததுனாலையோ என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அவரை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் மெக்கானிக் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவன் அடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே அப்ராடில் எல்லாரும் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஓட்டம் எடுத்து ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டு இங்கே தாய்லாண்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அவன் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர வழியிலேயே கரெக்டாக அந்த கெசினோ ஓனருடைய ஆட்கள் அவனை வழி மறைச்சு அவனை திரும்ப வந்து அடிச்சுட்டு இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட வண்டியில் இவனை ஷிஃப்ட் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த வண்டியிலேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். ஸோ டிராஃபிக்கில் நிற்கிற அந்த வண்டியிலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து ஓட்டோ எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஒரே ஒரு சொத்தை அவளுக்கு விட்டுட்டு போன அவருடைய அந்த காலத்து கிளாசிக் காரை வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரா. ஸோ அந்த மாதிரி அவள் எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அவள் வண்டி மேலே வந்து விழுந்துடுறான். என்னடா இது என் வண்டிக்கு ஏதோ டேமேஜ் ஆகிடக்கூடாது, ரோட்டில் எவ்வளோ இடம் இல்லை, எங்கேயாவது பார்த்து ஓட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு கத்திட்டு இருக்க. அப்புறம் தான் அங்கே நிறைய ஆட்கள் வர்றதையும் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை செம போட்டுட்டு இருக்கிறதையும் பார்க்குறா. நம்ம ஹீரோயினும் நீதி நேர்மன் இருக்கக்கூடியவளா, அதனால அவளால் இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பார்க்காத மாதிரி போக முடியல. மனசு கேட்காம அவளும் சடார்னு இறங்கி வந்து அந்த ஆட்களை பின்னி பெடல் எடுத்துடுறா. நம்ம ஹீரோ அப்படியே அரைமயக்கத்தில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறவனை தூக்கிக்கிட்டு தன்னோட காரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறா. அங்கேயும் இது அடிப்பட்ட கேஸா அப்படின்னா வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. சரின்னு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண் வலிக்கிற வரைக்கும் காத்திருக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ நின்றுட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாம் பெருசாக அமௌண்ட்டை சொல்லி நம்ம ஹீரோயினை பில்லு பே பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னது நான் பில் பே பண்ணுமா அப்படின்னோடனே நீங்கள் தானே இவங்களுக்கு கார்டியனாக கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டி கிளம்பி போயிட. பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது, நானே கொஞ்சம் தானே சேர்த்து வச்சிருக்கேன், அந்த பணத்தை இவனுக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எழுப்புறதுக்காக ஆரம்பிக்கிறா. தூங்கி ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், முதல்ல எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுறதுக்கு பணம் கொடுறா, என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவ கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அரைமயக்கத்திலே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு கம்பு நீ வந்துட்டியா, நீ வந்துடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் யாருடா நீனு, எதுக்குடா என்ன ஹக் பண்ணிட்டு இருக்க, சரினா போவற்றா நீனு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ தூக்கத்திலே பிணத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சப்புன்னு ஒன்று விடுறா. அதை வாங்கின அவனுக்கும் அப்போதான் முழுசா முழிப்பு வருது. முன்னாடி உன்னை நான் பார்த்ததே கிடையாது, யார் நீனு, எதுக்காக என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க. நான் சம்பவும் கிடையாது சொம்பவும் கிடையாது, என்னோட பேர் மீனாடா, எதுக்காகடா என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்க, பொண்ணை போதுன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்ட சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது போலீஸ் கேஸ் ஆகணும், போலீஸ் கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணு, அவனுங்கெல்லாம் பார்த்தா கொலவெறியில் அலையிறானுங்க, அவனை உயிரோட விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ போலீஸ் கிட்டலாம் போகக்கூடாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் கெட்டு போயிடும், அவன் என்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே அவளுக்கும் கால் வர, அவள் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வெளியில் வந்துடுறா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் போலீஸு கேஸுன்னு போனால் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்அப் பண்ணிட்டு
சொல்லிட்டு அவட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் முடியலடா நில்லடான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக பின்னாடி வருது அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காகத்தான். இது தெரியாம நம்ம ஹீரோவும் இவ கூட இருந்தா போலீஸ்ல எப்படியாவது கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியில அவனும் வந்துட்டு கேப் ஏறி தப்பிச்சு போக நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்றா. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவளை சுத்தி வளைச்சு, நீ பில்லு கட்டாம வெளியில போக கூடாதுமா, அவன் போயிட்டான்ல, அதனால அவனை எங்களால பிடிக்க முடியாது, உன்னைத்தான் பிடிக்க முடியும்னு சொல்லி பணம் கட்ட சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கொசுறு பணத்தையும் எடுத்து அதையும் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்றா. அவளும் வந்துட்டு மனசே இல்லாம அந்த பணத்தை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸோ பணத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா தட்டு மாதிரி கரெக்டாக வீட்டுக்கே வந்து சேர்றான். அவங்க அப்பாவும் அவங்க அவனை பார்த்தோன்னே தாம் தும்னு குதிச்சுட்டு இருக்காரு. இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி என்னோட முகத்தை காட்ட முடியல அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்கவரும் கோவத்தில் அவனை பிடிச்சி இழுக்கிறப்ப தான் அவன் அடிப்பட்டு காயத்தோடு படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடித்து அவனை திட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு பாசமாக பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு காரணம் உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நாள் கேங் லீடரு, இப்போ ஏதோ கெசினோ ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. போய் உனக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சாலா, யார் கூட இன்வால்வ் ஆகணும் யார் கூட இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது, இல்லீகலாக நடந்துக்கிறவங்களோடலாம் இப்படி தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கத்திட்டு இருக்க அவங்க அம்மாவும் அவன் ஏற்கனவே பேச மாட்டேங்கிறான் சும்மா இருங்க அப்படின்னு அவங்க அப்பா வடக்கி வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்செட்டாக இருக்க. அதை பார்க்குற ஹீரோவுடைய தம்பியும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நேற்று இந்த மாதிரி ஒருத்தனுக்கு அடிபட்டு கிடந்தான், அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான், பணம் கொடுக்காம ஓடிட்டான், நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் இருக்க பணம் எல்லாத்தையும் போட்டுட்டேன், அதுதான் இந்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவன் அவளை திட்டுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அது அவங்க அண்ணன்னு தெரியாமல். ஆக்சுவலாக வந்துட்டு நீ இந்த மாதிரி அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற, நீ ஏற்கனவே கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்க, எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போக வேண்டியதானே, எவனோ அடிக்கிறான் எவனோ சாகுறான், நீ எதுக்காக உன் தலையை கொடுத்த, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, எவ்வளோ பணம் செலவாச்சுன்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பணம் வாங்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஸ்ட்ரிக்டாகவே அவன் கிட்ட சொல்லி விட்டுடுறான். ஹீரோ அடிபட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மனசு கேட்காம அவனை திட்டினாலுமே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபேமிலி டாக்டர் அவங்க வந்து செக் பண்ணுறாரு. அவன் ஒரு வார்த்தை கூட அப்பயும் பேசலை. ஸோ என்னாச்சுன்னு உடனே அவனுக்கு உண்டெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங் பண்ணி எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கான் போல. ஆனால் அவன் இந்த அளவுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் மனசு ஏதோ பாதிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அவனே வந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சிருவான். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அவன் அதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அதுக்கு பிறகு அவன் நார்மல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அவள் ஒரு கேர்ளுங்கிறதுனால மெக்கானிக்காக யாரும் அவளை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம் நம்ம பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஹீரோவோட கம்பெனிக்கே வேலைக்கு வரா. ஸோ அந்த சமயத்தில் தான் அவளும் வந்து ரெஸ்யூம் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வெளியில் வரப்போ அங்கே திடீர்னு ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவர் கம்பெனிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து அவருக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. டேப்லெட்ஸ் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் கை ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் கீழே போட்டு கொட்டிடுறாரு. என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அப்படியே வலியோடு வந்துட்டு அவர் அந்த சைடு உட்காந்துருக்கும் போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வெளியில் வரா. கார் பார்க்கிங்கில் யாரோ ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் தான் வந்துட்டு நல்ல மனசுக்காரியாச்சு, அதனால இவரையும் வந்து விட்டுட்டு போக மனசு இல்லாமல் என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு நல்லா இருக்கா, ஏதாவது உடம்பு முடியலையா, யாராவது கூப்பிடணுமா அப்படிலாம் சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க அவரோ எனக்கு வலிக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சரி இந்த மனசில் இப்படியே விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் காரில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்தே கிளம்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறான். அவருக்கு பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருந்துட்டுருக்கு, இது பல வருஷமாக இருந்துட்டுருக்கு. ஸோ டாக்டர் இவருக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அதிகமாக அதை பற்றியும் வந்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவர் வந்துட்டு இந்த சிஓ பொசிஷனுக்கே வெயிட் வந்துருமோ, தன்னோட பையனாலேயே வந்துட்டு தன்னோட கம்பெனியை பார்த்துக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் இவருக்கு இப்போ திரும்ப வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்திருக்கு. அதனால டாக்டர் இவர் திட்டுறாரு. ரெஸ்ட்டில் இருக்க சொன்னல, பசங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு உட்கார சொல்லி எத்தனை நாள் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர் சொல்ல அதுக்கு இவரும் எனக்கு என்ன பண்ணுறது, நானும் அதான் ஆசைப்படுறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஃபேமிலியில் இப்போதைக்கு சரியாக இல்லை, கம்பெனியை வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா பார்த்து தான் ஆகணும், இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் குடும்பத்தில் சொல்லாத அப்படின்னோடனே உன் கண்டிஷன் முன்னாடியை விட மோசமாக இருக்குது, ஃபேமிலி கிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோடைய அப்பாவும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. அப்பாவும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் வர சமயத்தில் பார்த்தோன்னா அவரோட ஷாக்குக்கு நம்ம ஹீரோயின் அகத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா நீ இன்னும் இங்கே என்ன பண்ணுற, நீ போயிருப்பேன்னு நினச்சி அப்படின்னோடனே அது எப்படி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவரோட ஸ்டேட்டஸ் தெரியாமல் போக முடியும், உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருந்தேன், இப்போ உங்களை பார்த்துட்டல, இனிமேல் நான் சேஃபாக போயிடுவேன், ஆனால் நீங்கள் பத்திரமா ட்ரை பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அக்கறையாக கேட்டுட்டு இருக்க உன்ன மாதிரி ஒரு நல்லவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா அவனால் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா அவரும் வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருந்தனா என்னை ட்ரைவ் பண்ணி வீடு வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் விட முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் அதுக்கு என்ன நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட அவங்க வீட்டை பார்த்து நம்ம ஹீரோயினும் பிரம்மாண்டமாக இருக்கேன்னு வாயை பழக்க
அப்போ அவரும் வீட்டுக்குள்ளே வாமான்னு கூப்பிட்றாரு. இல்லை அங்கிள், நான் எதுவும் எதிர்பார்த்து உதவி பண்ணலை, நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் சொன்னதை நீ கேட்கணும், நான் பெரியவன் தானே, என் கூட உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினும் வீடை வந்துட்டு சுற்றி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் அவளும் வந்துட்டு கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகிறப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு எழுந்து வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே அட பாவி, நேற்று என் படத்தெல்லாம் பிடிங்கிட்டு இப்போ இங்கே வேறு வந்து நின்றுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவனை போய் செமையாக எத்தி உதைக்கிறா. என்னது, எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன்னு நம்ம ஹீரோவும் கேட்க, யார் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனா, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன இப்போ ஸ்டாக்கர் ரேஞ்சுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் வச்சு வெடித்து வாங்கிட்டு இருக்கா. அவனோட அப்பா இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே லின்னோட அம்மாவும் வராங்க நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஸோ வந்த உடனே இந்த வீட்டு ஓனரோட பையனே நீ வந்துட்டு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கியா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம ஹீரோனும் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, நம்ம ரோட்டில் பார்த்து காப்பாற்றுற அங்கிளுடைய பையன் சொல்லிட்டு, அந்த நல்ல மனுஷனோட உதவாக்கிற புள்ள தானே நீ எல்லாம் ஒழுங்காக பையனை நடந்துக்காததுனால தாண்டா அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி ஏறிட்டு இருக்க, யாரையே நீ டச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு வேற நடுவில் சண்டைக்கு பூரா அவளை எதிர்பாராத விதமாக 2 பேருமா சேர்ந்து அட்டடையத்தில் படித்து தள்ளிவிட அவள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறா. நம்ம ஹீரோட அப்பா இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க பார்த்தா லின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவளை தூக்குறேன்ட்டு கூட சேர்ந்து அவங்களும் தண்ணிக்குள்ளே விழுக்க அங்கே செம்மையாக வந்துட்டு காமெடி நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோட அப்பா இதுக்கு மேலே இங்கேருந்தா நல்லா இருக்காதுன்னு காணாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயினும் ஹீரோவை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கா. நீ ஒரு நல்ல மனுஷனாகவும் இல்லை, நல்ல பையனாகவும் இல்லை, நீ எல்லாம் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக கைவங்க, என் பையன் அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா வராங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு செல்லப்பில்லை, அவங்க அப்பாவுக்குமே செல்லப்பில்லை தானே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மாக்கான இவன் மேலே கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் இருக்குது. அதனால நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்காம போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்க 4 பேருமா சேர்ந்து நம்ம ஹீரோயினை வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் யார், எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவளை போட்டு கத்திட்டு இருக்க, என்னப்பா இங்கே சத்தம், மேலே ஒழுங்கா நிம்மதியாக கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டீ அங்கே தான் கிளம்பி வரான். டீயை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகிட, டீயுமே நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுற மீனா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறான். அவங்க வர சொன்னதே நான் தான் அப்படின்னு அவங்க அப்பா பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் அங்கிள் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீ கிளம்பக்கூடாது அப்படின்ன உடனே ஹீரோவுடைய அம்மாவும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அப்படின்னோடனே, அவளை பற்றி அசிங்கமாக பேசாது, அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசு, அவள் எனக்கு ரொம்ப முக்கியமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் எது கிளம்பாதம்மா, என் கூட டின்னர் சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்துட்டு என்ன பிடிக்கல, நான் இங்கே இருந்தால் வந்துட்டு யாருக்குமே செரிமானம் ஆகாது, அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அங்கிள், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ டீயும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவள் எப்படி இங்கே வந்தா என்ன ஏதுன்னு கேட்க, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் அப்பா கூட தான் வந்தேன் அப்படிங்கிறது மாதிரிக்கும் சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோடைய அப்பாவும் நீங்கள்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன், என்னோட கெஸ்ட்டை அடித்து துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. பிறகு எல்லாருமா கிளம்பி போனதுக்கப்புறமா அவர் நம்ம டீயை கூப்பிட்டு பேசுகிறாரு, அதான் ஹீரோட தம்பியை. ஸோ அவன்கிட்ட இவர் வந்துட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோயினை பற்றி, உனக்கு எப்படி அந்த பொண்ணோட பழக்கம் அப்படின்ன உடனே, நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு பழக்கம் இருந்துட்டுருக்கு, ஒவ்வொருவங்கிறதுக்காக நீங்கள் என்ன வந்துட்டு அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை மறுத்துருவேன், ஏன்னா அவள் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னோடனே ஹீரோடைய அப்பாவும் ஷாக் ஆகிட்டு, என்னது அவளும் நீ க்ளோஸா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் என்னோட கேர்ள் தெரியுமா, அவள் ஒரு புவர் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சாக்கு வச்சுக்கிட்டு அவளை மட்டமாக யாரும் நினச்சிடாதீங்க, அவள் தான் அவள் குடும்பத்துக்காகவே உழைக்கிறா, அவங்க அம்மா தங்கச்சி அவள் தான் காப்பாற்றுறா, பத்தாததுக்கு சீனியர் கூட வேல்யூ செய்கிறா, இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை ஒரு ஹானஸ்டான பர்சனை யாரும் பார்க்க முடியாது. ஸோ எனக்கு வந்துட்டு அவள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை யாராவது கட்டாயப்படுத்திங்கன்னா அந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காமாகு நான் வந்துட்டு உன்னை அவளை பற்றி உன்னையும் அவளையும் பிரிக்கிறதுக்காகலாம் எதுவும் கேட்கல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, அவள் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால அவளை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளோட வீட்டு அட்ரஸ் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு உடனே, அது என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் நல்ல விதத்துக்காக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க கொஞ்சம் தயக்கத்தோட போய் அவங்க அப்பா கிட்ட நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வழி சொல்ல, மேலே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அதாவது ஹீரோயினை பற்றி அவனோட தம்பி எவ்வளோ தூரம் வந்துட்டு பாராட்டி பேசினோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு கடுப்பாகி நின்றுட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பா அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஸோ வர சமயத்தில் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. நான் தான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லைம்மா இது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இல்லை, என் பையனுக்கு ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணல, அது என்னோட 2வது பையன் மூலமாக நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பணத்தை அவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கணும், அவன் தப்பு பண்ணிட்டான், அதனால இப்போ நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதை ஏற்றுக்கிறா. ஸோ தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கிட்ட கொஞ்சம் அடித்து கொஞ்சம் வந்து வல்கராக நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா அவன் தப்பு பண்ணியிருப்பான், நீ வந்துட்டு திருத்திருப்ப, எனக்கு உன்னோட பழகினதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவரும், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன அங்கிள் வேணும் நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்றா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து என்னோட கண்டிஷன் பற்றி பேசுனது நீ கேட்டிருப்ப இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை என் ஃபேமிலி கிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறா. ஸோ இதை கேட்டோடனே அது எப்படி சொல்லாமல் இருப்பீங்க, இவ்வளோ கிரிட்டிக்கலாக
வந்துட்டு உங்கள் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, ஸோ ஃபேமிலி கிட்ட சொன்னால் தானே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களை பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிப்பாங்க, நீங்களும் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே, இல்லை என்னோட கம்பெனியில் இப்போ நிலவை சரி கிடையாது, அதனால இந்த விஷயத்தை வீட்டிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களோட உதவாக்கிற பையனால தானே நீங்கள் இவ்வளோ வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, சரி இவ்வளோ கெஞ்சிக்கிட்டதுனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ன உடனே, முக்கியமாக என்னோட 2வது பையன்கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னோடனே அவளும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றா. அது கூடவே அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு உதவி பண்ணதுனால என்னுடைய பர்சனல் நம்பர் நான் உனக்கு தரேன், 24 மணி நேரத்தில் உனக்கு எப்போ எந்த தேவையாக இருந்தாலும் சரி நீ எனக்கு கால் பண்ணி பேசலாம், நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் எனக்கு எதுவும் உதவி தேவையில்லை, இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் நம்பரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு முட்டாள்தனம் பண்ணி வைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களே வந்து செலவுக்கு கஷ்டப்படுறவங்க தான், இருந்தாலும் அவங்களும் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா போக அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டயோ கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பணம் கடன் வாங்குறதுக்கு. அவங்க வந்துட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட, வட்டியும் கட்டல பணமும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து கேரண்டி கையெழுத்து போட்ட பொம்பளையை வந்து பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பணம் வரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மனுஷனாக இருக்க மாட்டோம், எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் நாங்கள் பணத்துக்காக போவோம், எங்கள் பாஸ் வந்துட்டு சொல்லி அனுப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு கொஞ்சம் மிரட்டிட்டு போக, நம்ம ஹீரோயின் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்கு வரா. வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஸோ அவங்க அம்மா கிட்ட நீங்கள் எப்போ வந்து கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எனக்கு கடன் வாங்கலை, நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு கேரண்டி கையெழுத்துக்காக தான் என்கிட்ட கேட்டாங்க, நானும் போட்டுட்டேன், நான் இப்போ பாரு நான் பண்ண ஒரு செயலால் உனக்கு தான் இன்னும் இவ்வளோ பெரிய வேலை இல்லை, இப்போ அந்த பணத்தெல்லாம் நம்ம திரட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி போக, நம்ம ஹீரோயினும் சரி விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நான் எப்படி அந்த பணத்தை திரட்டுறதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்த்தோன்னா இன்னும் அவனுக்கு ஹார்ட் பிரேக்கான ஃபீலிங்கே இருந்துட்டுருக்கு. சம்புன்ட்டு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிக்கிட்டு அவளையே சோஷியல் மீடியா பேஜஸ்லலாம் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு வேறு எந்த வேலையும் பண்ணாமல் சாப்பிட்றது தூங்குறது நின்றுட்டுருக்கா. இதனால அவங்க அப்பாவும் கொஞ்ச நாள் அவனை விட்டுட்டாரு, இப்போ திரும்ப அவங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இன்னும் எத்தனை நாள்ரா அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பேன், அந்த பொண்ணு தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாமல் அவள் பணத்துக்காக தான் கூட பழகிருக்கா, நீ பணத்தை காட்டினா எந்த பொண்ணு வேணாலும் உன் கூட வருவா, டேட் பண்ணிட்டு இருந்ததா சொல்றியா, அந்த சம்பு அவள் ஒன்றை மட்டும் டேட் பண்ணலடா, கூடவே இன்னும் 2 பேரையும் சேர்த்து தான் டேட் பண்ணிட்டு இருந்திருக்கா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்வேன், நீங்கள் எதை வச்சு நினச்சிங்க, உங்கள் கம்பெனியை நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேச, அவங்க அப்பா கோவப்பட்டு அவனை கை வாங்கிடுறாரு. ஸோ அழ வாங்கின உடனே வந்துட்டு அவனும் என்னையே அடிச்சிட்டிங்கல்ல, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அப்பாவும் அவனை அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட அவங்க அப்பா ரொம்ப வருத்தத்தோட எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரீ டயத்தில் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு க்ளோத்திங் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கா, செகண்ட் ஹேண்ட் க்ளோத்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சமயத்தில் தான் இவன் என்ன பார்க்கறதுக்கு பணக்கார பையன் மாதிரி இருக்கான், ஏதோ குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு அந்த பொண்ணு கமெண்ட் பண்ண, நம்ம ஹீரோயினும் யாருன்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் பையன் இங்கே குடிச்சிட்டு ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், இவன் இப்படி எங்கள் ஏரியாக்கெலாம் வருவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோடைய அப்பாவும், ஐயோ அவன் அங்கே தான் இருக்கானா, அவன் எது பிரச்சனை பண்ணாலும் சரி என் கம்பெனிக்கு தாமா ஆபத்து, அவன் மேலே கொஞ்சம் நேரம் கண் வச்சுக்கோ, நீ எனக்கு லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணு, நான் கண்டிப்பாக அங்கே வரேன், வந்து அவனை கையோட கூட்டிகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மட்டும் அவனை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு கிளப்புக்குள்ளே போக இவளும் கிளப்புக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் இவன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னா சொல்லிட்டு இவளை அப்படியே துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அவளோட ஃப்ரெண்டு கடைக்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து மாற்றிக்கிட்டு செமையாக வந்து ஒரு பார்ட்டி கேர்ள் மாதிரி பயங்கரமாக மாறிட்டு அப்படியே அங்கே போகிறா. அந்த கிளப்புக்கு போயிட்டு கொஞ்ச நேரமாக தூரத்துலேருந்தே நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக குடிக்க வச்சிடுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோவும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செமையாக குடின்னு குடிச்சிட்டு இருக்க ஓரளவுக்கு மயங்கவும் ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கூட இந்த பொண்ணுங்க குடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அரைமயக்கத்தில் இருக்கும்போது அவனை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதையும் பார்க்குறா. இதையும் ஹீரோட அப்பா கிட்டே சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ரூமில் பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க சேர்ந்து நம்ம ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவனை அப்படியே அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது அவன் வாட்ச், வாலெட்டு, அப்புறம் பிரேஸ்லெட்டுன்னு அவன் என்னத்தெல்லாம் போட்டிருக்கானோ அது எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பா அவங்க வந்து சேர ஹீரோயினும் இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணுங்க இல்லை. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்த உடனே ஐயோ அந்த பொண்ணுங்க எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களே, நம்ம லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல, பொருள் போனால் போதுமா, என் பையன் சேஃபாக இருக்கானே எனக்கு அதுவே போதும், என் பையனை என் வீடு வரைக்கும் கொஞ்சம் விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு காரேற்றி விடுற அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் கண் விழிக்கிறான். அந்த சமயத்தில் அவனோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்துலேயே இருந்து காத்துட்டு
பக்கத்தை பார்க்குறான். என்ன ஆச்சுன்னு உடனே என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்பியா, நேற்று என்ன வேலை பண்ணியிருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் சத்தம் போட, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ கிளப்ல போய் குடிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். குடிச்சது இல்லடா, நீ ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்த, பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஓ சரி பரவாயில்ல, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க, வாட்ச் இல்லை வாலெட் எல்லாம் போனால் போட்டும், இன்னொன்று என்கிட்ட இருக்குது, இல்லைனா கூட இன்னொன்று வாங்கிக்கலாம், இது என்ன இப்போ பெருசாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு கோவம் உச்சி கேறுது. அப்பா அவரும் கம்பெனியை பற்றி நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறதோட, அங்கே போர்ட் மீட்டிங்கில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, உன்னோட நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு அவங்க உடனே நேரில் பார்த்தே தீரணும், இல்லைனா வந்துட்டு உன்னோட பிஹேவியரே சரியில்லைன்னு உன்னை சிஇஓவாக ஆக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு உடனே யாருக்கு தேவை அந்த சிஇஓ, எனக்குலாம் தேவையில்லை, நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ திரும்ப கத்துறான். அப்பா அவங்க அப்பாவும் இல்லை நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம், என்னோட எத்தனை வருஷம் உழைப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அவனுடைய அம்மாவும் சேர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக ஒத்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய டின்னருக்கு அவன் கலந்துக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி வந்து மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு பேச்சாக நடக்குது. இப்படியும் நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தாஜா பண்ணி அவனை போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட் டைமில் அவனை டின்னருக்குன்னு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவனும் இந்த நூ இருக்கான் இல்லையா, ஸோ நூ வந்துட்டு சின்ன வயசில் ஒன்றா தான் படிச்சிருந்திருப்பாங்க. நூக்கு தான் நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காதில்ல. ஹீரோ வந்துட்டு முதல் நாள் கிளப்பில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்ததை அவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து அவன் பயங்கர ட்ரங்காக தான் இருந்திருப்பான். அதனால அவனை வச்சு ஏதாவது போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட தப்பாக பேர் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட பிளான் போட்டுட்டு தான் வந்திருப்பான். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுடைய அதாவது ஹீரோவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு காலேஜில் காலில் லைட்டாக அடிபட்டுருது. ஸோ அவனால் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்து விடுறா. அவன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவன் நடந்து வர வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா திடீர்னு ஒரு கிளாஸ் வந்து உடையுது. பிறகு அங்கே வந்து ஒரு கோட்டும் விழுகுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அங்கேருந்து குதிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இவன் என்ன ஷர்ட்டை கழட்டுறான், இவன் என்ன பண்ணி போகிறான்னு தெரியலையே, ஏதோ குடிச்சிருக்க மாதிரி நிற்கிறான். இத்தியக்காரனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நேரம் சரியில்லாமல் போதேன்னு அவன் நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அங்கே ஏதோ டைட்டானிக் போஸ்ட்டில் கையை விரிச்சுக்கிட்டு சம்பூன்னு கத்திக்கிட்டே அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுகிறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ குடிச்சிருக்க வேறு செஞ்சானே, செத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளும் தண்ணிக்குள்ளே சேர்ந்து குதிக்கிறான். இந்த பக்கமாக எல்லாரும் டின்னர் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டான்னு அவனுக்காக சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியூ பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து இவங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எப்படி மாட்டி விடுறதுன்னு நினச்சி அப்படியே கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பாவும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட பேச்சே வராமல் தான் அங்கே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்களை நம்ம ஹீரோயின் கிட்ட அடி வாங்குறான். எதுக்காக நீ நடிச்சு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கடா என்ன ஹக் பண்ண, தண்ணிக்குள்ளே காப்பாற்ற வந்த என்ன போச்சு இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்க, போவட்டடா நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கரெக்டாக பால்கனியிலேருந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணக்கூடிய ஹீரோடைய தம்பியும் பார்த்துடுறான். ஸோ அவனும் இங்கே என்னடா நடந்துட்டு இருக்கு, இருடா கீழே வர அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. அவருடைய அப்பாவும் அம்மாவும் வேற டைனிங் ரூம்ல இருந்தே ஜன்னல் வழியா இவன் படிக்கிற கூத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை சம்புன்னு நினச்சிக்கிட்டு சம்பு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவனை போட்டு சமயம் மாற்றி எடுத்துட்டு இருக்க. அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க 2 பேரும் அடிக்கிற கூத்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே சேர்ந்து கொஷின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. நியூவோட அப்பாவுக்கும் கொண்டாட்ட தாங்கலை. யார் இந்த பொண்ணு, உங்கள் பொண்ணு கூட உங்கள் பையன் கூட உங்கள் வீட்லேயே வந்து மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓ நீங்கள் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு என்னுடைய வருங்கால மருமக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. எல்லாருமே அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக்காக நூக்கும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தேகமாகிடுது. அப்போ ஹீரோவோட அப்பாவும் ஆமாம் அந்த பொண்ணு என்னோட வருங்கால மருமக தான், நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களோட வயசில் இந்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறவரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட 2வது பையனை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பியும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவை தண்ணிக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்து அப்படியே அவனை ரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பதீர்னு கீழே போட நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் அங்கே நம்ம ஹீரோவோட தம்பியும் நீ முதல்ல இரு, எல்லா எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு அப்புறம் கூட, நான் போய் உனக்கு டவல் எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா உனக்கு கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஓட நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவனும் ஆடாம அசையாமல் தூங்கிட்டு இருக்க. அதுக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனை நோண்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் திரும்ப சம்பூன்ட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக வர நம்ம ஹீரோயின் அவனை செமையாக பஞ்ச் பண்ணிடுறான். அவன் அப்படியே மயங்கியும் விழுந்துடுறான். ஸோ இந்த பக்கம் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி இப்போ கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ நியூ என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாரையும் வந்து கண்டிப்பாக ஏதோ வந்து ஃப்ராட் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலாக அவன் சம்பூன்ற பொண்ணை தானே லவ் பண்ணிட்டு இருந்தான், நம்ம கூட கம்பெனி மீட்டிங்கில் வந்துட்டு லைவ்ல பார்த்தோமே, அப்படி இருக்கப்போ இப்போ யார் திடீர்னு ஒருத்தி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மென்னு
முழுங்கிக்கிட்டே வந்து போய் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து பயங்கர க்ளோஸ். இவங்க தான் கல்யாணம் படிப்பாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் பையன் அப்ராடுக்கு போன உடனே இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. ஸோ பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து சம்புவை மீட் பண்ணான். என் பையனும் மற்றவங்கள மாதிரி தானே சிங்கிளாக இருக்கும் போது வந்துட்டு பிளேயர் வைஸில் இருந்திருக்கான். ஸோ அப்ராடில் இருந்தப்போ அந்த மாதிரி நடந்திருக்கு. சம்பு கிட்ட ஏதோ ஒரு வந்துட்டு அவசரத்தில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணியிருக்கான். நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அவன் மேலே தான் நம்ம உண்மையாக காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு உண்மையை சொன்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னான். நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நாங்கள் தான் வீட்டுக்கே வர சொன்னோம். இப்படி தான் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க எல்லாருமா சேர்ந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நியூவும் உடனே அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோட அப்பாவும் ஒரு பெரிய கார் இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியோடைய ஓனரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்லிடுறாரு. கிளம்புறேன்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினை பிடிச்சு நிறுத்தக்கூடிய ஹீரோடைய அப்பாவும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு சீரியஸான மோடில் சொல்ல அவளும் என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒரு பெரிய விஷயம், என்னோட கம்பெனியை என் கையை விட்டு போயிடும் போல, எல்லாமே வந்துட்டு என் பையனால் நடந்தது தான். நான் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை யாருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் உன்னை என் பையனுடைய ஃபியூச்சர் பிரைடுன்னு நான் சொல்லிட்டேன், நீ எனக்காக வந்துட்டு ஃபேக் பிரைடாக நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோடனே அங்கே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிட நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அம்மா தம்பின்னு எல்லாருமே இதுக்கே எரிப்பு தெரிவிக்காங்க. நான் இப்போ ஹீரோடைய அப்பாவும் அவங்க எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண பார்க்க ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எல்லா வகையிலையும் ரெடியாக இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, நிறைய பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கும், போய் சொல்கிறது எப்போவுமே நல்லதில் முடியாது, அதனால என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா நான் தாராளமாக பண்ணுவேன், இது விஷயத்துக்கு என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ தான் ஹீரோடைய அம்மாவுமே போகிறவளை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் நினைக்கிறீங்களான்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோடைய தம்பியுமே அவங்க அப்பா கிட்ட நீங்கள் உங்கள் பையன் பண்ணுற பிரச்சனை எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்டை தான் வந்துட்டு ஹெல்ப் கேட்பீங்களா, அவள் என்னோட கேர்ளுங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். சும்மா வந்துட்டு குட்டையை நீ வேற குழப்பாதுரா, நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தில் அவனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா, முடியாதுல்ல, அப்போ கம்முன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டி விட்டுடுறாரு. அவனோட அப்பாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி தான். ஹீரோனோட பேர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லின்னுக்கு வந்துட்டு உடனே மீனாவா, யார் என்னையும் அம்மாவையும் தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டாலே அவளா அப்படின்ன உடனே என்னது தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நியோட அப்பாவும் ஷாக்காக, சரி அந்த கதையெல்லாம் விடுங்க, நாங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தோம், ஹீரோ வீட்டில் பயங்கரமான பஜாரி, அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்திருக்கவே முடியாது, அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நடை உடை பாவனைன்னு எதுவுமே வந்துட்டு ஒரு பணக்கார தனத்தை வந்துட்டு காட்டிக்கவே இல்லை, ஏதோ ஸ்லம்ப்லேருந்து வளர்ந்த மாதிரி இருந்துட்டுருக்கா, ஸோ கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நியூக்கும் அவங்க அப்பாவுக்கும் உடனே வந்து சந்தேகம் அதிகமாகுது. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இவங்க அந்த பொண்ணு யாருங்கிறத நம்ம வந்து மற்றவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த சிஇஓ பொசிஷனை தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வர நம்ம ஹீரோவை அவனோட தம்பி மீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் அவன் ரொம்பவே கோவமாக பார்த்து மறைக்க, என்னடா ஆச்சு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். நல்லா கேப்படா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை கிட்ட நேற்று எதுக்குடா அப்படி பிஹேவ் பண்ணன உடனே யார் அவளோட பேர் அவளோட முகம் எதை பார்த்தாலுமே எனக்கு வந்துட்டு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது, அவகிட்ட நான் என்னடா பண்ணேன் அப்படின்ன உடனே நீ என்ன பண்ணலன்னு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீயும் வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு அவளை கேவலமாக பேசுகிறேன், அப்புறம் எதுக்காக நேற்று அவளை ஹக் பண்ண கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் என்னது நான் அதெல்லாம் பண்ண, நான் உலகமே அழிஞ்சாலும் அதெல்லாம் பண்ண மாட்டேன், அவளை பார்த்தாலே வந்துட்டு கன்றாவியாக இருந்துட்டுருக்கு, அவள் சரியான வந்துட்டு ஒரு பிளே கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க டீ கோவப்பட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவளை பற்றியாடா தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நீ அவளுக்காக சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவனும் அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் தரையில் உருண்டு புரண்டு அடித்து பயங்கரமாக வந்துட்டு தலையை உடிச்சு கதை குறையாக உருண்டுட்டுருக்க அப்போ தான் அவங்க அம்மாவும் அவங்கள பார்க்குறாங்க. 2 பேரையுமா சேர்த்து பிரித்து விடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் அவன் தான் முதல்ல என்ன அடித்தான், அதனால தான் நான் பதிலுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவன் இதுக்கு ஒன்று அடித்தான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று வீட்டுக்கு ஒருத்தி வந்தால அவளுக்காகத்தான் இவன் என்னை போட்டு அடிக்கிறான், அவளை பற்றி நான் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன்ட்டு அடிக்கிறான் அப்படின்ன உடனே அதுக்கு இங்கே நம்ம டீயும் வந்துட்டு அவளை பற்றி நீ தப்பாக சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா அவளை பற்றி தெரியும், அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, வாய மூடு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க ஹீரோவோட அம்மாவும் இந்த கேவலமான ஒருத்திக்காக 2 பேருமா அடிச்சுட்டு இருக்கிறீங்க, அவளும் வந்துட்டு எங்கேருந்தோ வந்தவ, அவளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் டீ கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே அவள் எங்கேருந்தோ வந்தவெல்லாம் கிடையாது, அவள் என்னோட கிளாஸ்மேட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு எதுக்குடா நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவளோட நீ பழகாமல் இருக்கிறதாண்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீயோ என்ன சொல்கிறீங்க, என்னை வந்து அவளோட பழகவே கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க அவங்க அம்மாவும் ஆமாம் அதுதான் நல்லதுன்னு சொல்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களோட பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே டீயும் எனக்கு அவள் ரொம்ப முக்கியமானவன், நான் அப்பா கிட்ட சொன்னதை அவங்களுக்கு சொல்கிறேன், யாராலையும் என்னை அவகிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கோ வந்துட்டு அவனோட தம்பி எவ்வளோ ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதெல்லாம் வந்து இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. பிறகு அவனும் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட முத நாள் நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவன் தம்பிக்கிட்ட வந்து சாரி கேட்குறான். எதுக்காகடா சாரி கேட்குற அப்படின்னோடனே, நேற்று நைட்டு நடந்ததுக்காக தான் கேட்குறேன், அதில் நீ ஹர்ட் ஆயிருந்தேன்னா அதுக்காக சாரி, ஆனால் நடந்தது எதுவுமே இன்டென்ஷனலாக நடக்கலை, நான் அவங்ககிட்ட சொன்னதான் உண்மை, எனக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளை எனக்கு பார்க்கத்தாலே பிடிக்கல, அதுதான் உண்மை, ஆனால் நேற்று நடந்தது உனக்கு வந்து கஷ்டப்படுத்திருக்குங்கிறதுனால நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அந்த பொண்ணுக்கிட்டையும் சாரி கேட்டால் தான் நீ ஏற்றுப்பண்ணா, நான் அவள்கிட்ட கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே டீயும் வந்துட்டு சரி நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே, சரி அப்போ போயிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை மன்னிச்சிட்டானா பிறகு நானும் உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் வழி சொல்லி அனுப்பி விடுறான். ஸோ அப்போ அவனுக்கு தெரிஞ்ச வழியே வந்துட்டு நம்ம ஹீரோனோட வீடு தெரியாது, ஹீரோனுடைய அந்த மார்க்கெட் தான் தெரியும். ஸோ அந்த மார்க்கெட் ரோடுக்கே வந்துடுறான். அங்கே ஹீரோயினுடைய அம்மா ஷாப்புக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றி விசாரிக்க அவன் இங்கே இல்லையே ஒர்க்குக்கு போயிருக்கா, நீ யாருப்பா அப்படின்ன உடனே நான் அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோவும் மென்னு முழுங்கிக்கிட்டே ஒரு பைய சொல்லிடுறான். ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறா என்ன இதுன்னு கேட்க அந்த சீனியரோட ஒர்க் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வழியும் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒர்க் ஷாப்புக்கு வரான். அங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனை பார்த்த உடனே அவளுக்கு காண்டி ஏறுது. ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டு இழுத்து பிடிச்சி சண்டை போடுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கோவத்தில் வார்த்தையை விடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்க, என்னை பார்த்தாலே வந்துட்டு பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு என்னை வெறுப்பாகிற மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்க, ஆனால் எங்கள் அப்பாவோட மைண்டுக்குள்ளே போயிட்டு ஃபேக் ஃபியான்ஸேவாக உன்னை செட்டப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நீயாவே அவருக்கு இன்புட் எல்லாம் கொடுத்துருக்க அப்படின்ன உடனே என்ன நடந்துச்சுங்கிறத தெரியாமல் பேசிகிட்டு இருக்காது. உங்கள் அப்பா தான் உனக்கு வந்து ஃபேக் ஃபியான்ஸேவாக என்னை இருக்க சொல்லிட்டு இருக்காரே தவிர நான் வந்துட்டு அதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் அதை ஏற்றுக்கவும் இல்லை. எனக்கு உன் கூட நடிக்கிறதும் உன் பக்கத்தில் வரதை நினச்சாலே வந்துட்டு ஏதோ வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் பக்கத்தில் வரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ வாய் தான் சொல்லுவேன் நீனு, ஆனால் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே போட்டுட்ருக்க. உனக்கு என்ன அடையணும்னு சொல்லிட்டு ஆசை, அதனால் ஃபேக்காக வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு பிறகு வந்து என்னை எப்படியாவது உன் பக்கம் இழுத்துடலான்னு பார்த்துட்ருக்க இல்லையா. உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க, நீ எத்தனை ஆம்பளைங்களோட பழகுனியோ எத்தனை பேரோட என்ன பண்ணியோ அப்படின்லாம் அவனும் திட்டிகிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் அவனுடைய சீனியர் அங்கே வரான். இவங்க பேசுகிற பேச்சை கேட்டோடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ யாரா வந்துட்டு ஹீரோயினை அப்படி பேசுறதுக்கு, முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோவை தட்ட, ஹீரோவும் நீ எதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வர, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்க அப்போ அந்த சீனியரும் கடுப்பாகி ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் நீ என்ன அடிச்சல, ஸோ நான் பதிலுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். திரும்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உருண்டு பிறண்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் சீனியரோடைய அம்மா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களோட பையன் அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு கேட்கல. நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் இடத்துக்கு வந்து என் பையனையும் அடிக்கிறியா, யார் நீனு அப்படின்ன உடனே நான் ஒன்றும் சண்டையை ஆரம்பிக்கல, உங்கள் பையன் தான் சண்டையை ஆரம்பித்தான், நான் இங்கே வந்தது ஹீரோயினை பார்க்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல என்னை எப்போவுமே பிடிக்காத அந்த சீனியரோடைய அம்மாவும் இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்காகத்தான் இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கானுங்களா, உனக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது, இனிமேல் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு அவளை துரத்தி விட்டுடுறாங்க. சீனியரோ உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி பார்க்குறான். உங்கள் அம்மாவோ மரியாதையை வாய மூடு, இந்த மாதிரி கேவலமான ஒருத்திக்காக நீ சண்டை போட்டங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேலை போயிடுச்சுங்கிறதுனால ஹீரோவும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அவரோட தங்கச்சி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே திடீர்னு ஒருத்தங்க வேனை நிறுத்தி அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த கும்பல் யாருன்னா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல அந்த கடங்காரனுங்க தான். ஸோ அவனுங்க தான் இப்போ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவளை கரெக்டாக வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு, ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான். ஸோ இப்போ இவர் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே வரக்கூடிய ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை கூப்பிட்டுட்டே வந்துட்டு வண்டியை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் அவங்க அம்மாவுக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து கால் வருது. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோனை பிடிக்கிட்டு போய் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். உன் தங்கச்சி நாங்கள் தான் கடத்தி வச்சிருக்கோம், பணத்தை தரதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் பணத்தை தரலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம், பணத்தை வந்துட்டு எங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி டைம் பத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அதோட அவள் தங்கச்சி அவங்க கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கேட்க அவங்கள தங்கச்சியை பேச விடுறாங்க. அவளும் பயத்தில் வந்து கத்தி அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் கேட்டோன்னே மனசே வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கிறதோட அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு யார் ஃபோன் பண்ணாங்க, என்ன உன் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியை பணம் கொடுத்தவங்களாம் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்க அம்மா அப்படியே ஷாக்கில் மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோடைய அப்பாவும் அவருடைய செக்ரட்டரியும் ஹீரோயினை எப்படியாவது பிரைடாக நடிக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போ தாங்க ஹீரோயின் வந்துட்டு பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போக அவங்க அம்மா மயங்கி இருக்கிறதையும் பார்த்துட்டு
பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுறதோட அவரே வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாத்தையும் வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோடைய அப்பாவை தேங்க் பண்ண, நீ எனக்கு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமும் பே பண்ண வேண்டாம், எனக்கு பண்ணல அந்த உதவிக்கும் இந்த உதவிக்கும் சரியாக போச்சுன்னு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் அதெல்லாம் இல்லை அங்கிள், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக வந்து கைமாறு பண்ணியே தீருவேன், என்னால் முடிஞ்சது ஏதாவது இருந்தால் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவரும் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, நீ பணத்தை பற்றி கவலைப்படாத, உங்கள் அம்மா மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவரோட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. வந்த உடனே அவள் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு அங்கேருந்து ஓடி போயிட, அப்போ தான் அங்கே ஹீரோடைய அப்பாவும் செக்ரட்டரியும், இந்த பொண்ணு ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாளே, ஃபோன் வந்ததுக்கப்புறம் சொல்லாமல் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறா அப்படின்னா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிற காலை பின்னாடி இருந்து ஒட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த கிட்னாப்பர்ஸ்ட்டை தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவனுங்களும் நாங்கள் சொன்ன டைமே முடிய போகுது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரணும், இல்லைன்னா அவன் தங்கச்சி கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் ஹீரோட அப்பாவும் அங்கேருந்து கேட்டுட்டு, நான் உங்களுக்கு வந்து பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட, நான் வந்து இந்த பணத்தை கடனாக தான் கொடுக்குறேன், மொத்தமாக கொடுக்கல, உன்னால் எப்போ முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. பிறகு அந்த பணத்தை அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை அந்த திருட்டு கும்பலுக்கு போய் நைட் டயத்தில் அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போயிட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவள் தங்கச்சியும் சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறத அவள் தங்கச்சி கிட்ட சொல்ல, அவள் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அங்கே அவளோட தங்கச்சி சேஃபாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மாவும் கொஞ்சம் நார்மலாக ஆகிடுறாங்க. ஸோ எப்படி வந்துட்டு இவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்னு அவங்க அம்மாவை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இவ எப்படி வந்து அந்த நபரை சந்திச்சான்னு தெரில, ஒரு அங்கிளை மீட் பண்ணியிருக்கா, அந்த அங்கிள் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு, சரியான சமயத்தில் உதவி பண்ண சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பில்லையும் அவரே பே பண்ணியிருக்காரு, கூடவே வந்துட்டு இந்த இப்போ அவர் கடனாக கொடுத்துருக்க பணத்தையும் எப்போ முடியுதோ அப்போ கொடுத்தா போதும், அவசரப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷன். உடனே நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அப்படியே அழுகிறாங்க. உங்கள் அப்பா அவங்க 2 பேரும் என்னை நம்பி விட்டுட்டு போனார், ஆனால் நான் அவங்க 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்கல, நான் அவங்க 2 பேருக்கு தொல்லை தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அறிவு இல்லாமல் இருக்கேன்னு எனக்கே தெரில, என் குடும்பத்தை நான் பார்க்காம அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்க போயிட்டு நம்ம குடும்பத்தை வந்துட்டு இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறா. அம்மாவும் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை நம்ம என்றைக்குமே லைஃப்பில் மறந்துடக்கூடாது, அந்த அங்கிளுக்கு நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோடைய அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் கைமாறு செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. அவரும் அவளை பார்க்கறதுக்காக வர சொல்கிறாரு. அவள் போய் மீட் பண்ணுறா. அந்த சமயத்தில் அவகிட்ட ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாரு, 2 வருஷம் என் பையனுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக நடி, ஃபியான்சேவா நடின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும், ஐயோ நான் இதை வந்துட்டு சொல்லவே இல்லையே, நான் உங்களுக்கு கைமாறாக பண்ணுறேன்னு சொன்னது எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போ ஏதாவது பண்ணுறேன்னு தானே சொன்னேன், நான் மட்டும் எதானே சொன்னேன் அப்படின்னு உடனே அப்போ ஹீரோடைய அப்பா டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்களுடைய செக்ரட்டரி தான், என்னம்மா நீனு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏமாத்திரியே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவைப்பட்டால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், இதான் அவருக்கு இப்போ ஹெல்ப் தேவைப்படுது, ஆனால் இப்போ பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிற, பல்ட்டி அடிக்கிறேன்னு உடனே, இல்லை நான் பல்ட்டியெல்லாம் அடிக்கல, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது, இது ஃபியான்சேவா நடிக்கிறதுனால எத்தனை பேரை நம்ம ஏமாற்ற வேண்டியதாக இருக்கும், அதனால தான் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு உடனே ஹீரோவோட அப்பாவும், இது நீ கெட்ட விஷயத்துக்கு பண்ணலை, நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணுற, என் பையனை வந்துட்டு ஒரு திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக்குறது உன்னால் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் இதை சும்மா வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்கல, என்னோட கம்பெனியில் உன்னோட ரெஸ்யூமே இருக்கிறத நான் பார்த்தேன், அதனால் நான் வந்துட்டு இங்கே உனக்கு வேலையும் போட்டு தரேன், நல்ல சம்பளமும் கொடுக்குறேன், நீ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம், ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ண மாதிரி தான் கணக்கு, நீ வந்து நல்லா வேலை பழகிக்கலாம், பிறகு வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் உனக்கு எங்கள் கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ இங்கே கூட ஒர்க் பண்ணலாம், உன்னோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட, நான் மண்டையை உடச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும், கேர்ள் மெக்கானிக்குன்னு தான் எல்லாருமே வேலை இல்லாமல் துரத்தி விட்றானுங்க, ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபேக் ஃபியான்சேவாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்றா.